ஹாய் ஹலோ வெல்கம் டு ரஃபி தேட்டர். நான் உங்க ரஃபி. இன்னைக்கு திரை விமர்சனம் நிகழ்ச்சியில நம்ம பார்க்க போற படம் நாகேஷ் குக்குன்னு ஒரு இயக்கத்துல வெளிவந்திருக்கிற தி ஹண்ட் 2025 தி ராஜீவ் காந்தி அசசினேஷன் கேஸ். இந்த படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கணும்னா, நமது முன்னாள் மறைந்த பாரத பிரதமர் ராஜீவ் காந்தி அவங்க கொலை பண்ணப்பட்டாங்களா, அதுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா குற்றவாளிகளை எப்படி பிடிச்சாங்க அப்படின்னு சொல்றதுதான் இந்த படத்தோடைய கதை. படத்தின் கதையை பத்தி பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு தெரியும் 1991 ஸ்ரீபெரும்புதூர்ல வச்சு மனித வெடிகுண்டு மூலம் ராஜீவ் காந்தி கொல்லப்படுறாங்க. கொல்லப்பட்ட பின் கொலையாளிகள் எப்படி அந்த கொலையை பண்ணாங்க, என்னென்ன திட்டம் தீட்டினாங்க அப்படிங்கிறது இந்த படத்துடைய கதை. இந்த படத்துல பாத்தீங்கன்னா நம்ம இதெல்லாம் ஒரு நன்மைத்தன்மை வாய்ந்ததா இருந்துச்சா அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க. இந்த படத்துடைய ராஜீவ்காந்தி கொலை பண்றதுக்கு இந்த படத்துல அவங்க என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா, எல்டிடி தலைவர் பிரபாகரன் சொல்றாரு, ராஜீவ்காந்தி திரும்ப ஒரு தடவை ஆட்சிக்கு வந்தாருன்னா அமைதிப்படங்கிற பேர்ல இந்திய ராணுவத்தை அனுப்பி நம்மள எல்லாம் சித்திரவதை பண்ணி நம்ம மேலும் சங்கடத்துக்கு உள்ளாக்கிடுவாரு, அவர் உயிரோட இருக்கக்கூடாதுங்கிற மாதிரி பிளான் பண்றதா இந்த படத்துல காமிக்கிறாங்க. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நிறைய அதுல கேள்விகள் இருக்குது. சென்சிட்டிவான மேட்டர் தான் இது. இதுல நிறையவே நம்ம உள்ளேயே போக முடியாது. ஏன்னா தமிழ் தேசியத்துக்கு எதிராகவே இந்த படம் இருக்குது. இது முழுக்க முழுக்க டெல்லிக்காரங்க எடுத்ததுனால யாருடைய ஹீரோ பேரு, யாருடைய அந்த ஹீரோயினா நடிச்சிருக்கவங்க பேரு, யாருடைய இந்த கேரக்டர் பேரு கூட நமக்கு சரியாவே தெரியல. நல்லியா நடிச்சது யாரு அப்படின்னு பார்த்தோன்னா அது ஒரு புதுமுகம். ஒத்தைக்கண் சிவராசனா நடிச்சது யாரு அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் இது நம்ம போயிட்டே இருக்கு. முழுக்க முழுக்க இது ஒரு ஹிந்தி மேஜர் ரோலா, இந்தியுடைய வெர்ஷனா இருக்கிறதுனால பாத்தீங்கன்னா அவ்வளவா இல்லை. அவங்க பாத்தீங்கன்னா ராஜீவ்காந்தி அசசினேஷன் கேஸ்ல இந்த கண்டுபிடிக்கிற டியூட்டில இருந்தாங்களா சிபிஐ ஆபீசர், அவங்க வரவங்க ஒரு 6-7 பேரு. அவங்க பாத்தீங்கன்னா அவங்களுடைய மனநிலைக்கு ஏற்ற மாதிரி புத்தகங்கள், நிறைய புத்தகங்கள் எழுதினாங்க. ஒருத்தர் ஒரு மாதிரி கருத்துக்களை அவங்க பதிவு பண்ணாங்க. அந்த ஒருத்தருடைய கார்த்திகேயன் கூட ஒருத்தர் நம்மளுக்கு தெரியும். கார்த்திகேயன்கிறவர் கூட அந்த காலத்துல பாத்தீங்கன்னா 34 வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அவர் அவரோட கற்பனையில அவர் பாத்தீங்கன்னா நடந்த ஒரு விஷயமா சொன்னாரு. சரி, இந்த மாதிரி பல கற்பனையில நூல்களை வச்சு சில இதை பாத்தீங்கன்னா தொகுத்து எடுத்துக்கிட்டு இவங்க எவ்வளவுலாம் சில விரோதங்களும் சில லாஜிக் மிஸ்டேக்கா எவ்வளவுலாம் திணிக்க வேண்டியமோ அதையும் திணிச்சு இப்படி படம் எடுத்த மாதிரிதான் தெரியுது. இது எல்லா லாங்குவேஜ் மக்களுக்கு பொருந்துமான்னு தெரியல. ஒருவேளை 34 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்ததுனால இந்த 2K கிட்ஸ்க்குலாம் பாத்தீங்கன்னா சில விஷயங்கள் தெரியாது. அவங்க கிட்ட போய் இந்த மாதிரி ஒரு வன்மத்தை கொண்டு போய் சேர்க்கலாம்னு எடுத்த மாதிரியும் இருக்குது. ஸோ அதை பத்தி நம்ம ரொம்பவே டீட்டெயிலா பண்ண முடியல. படம் பார்க்கறதுக்கே பாத்தீங்கன்னா சில உண்மைகள் கண்டிப்பா ராஜீவ்காந்தி கொலை பண்ணப்பட்டாரு, தற்கொலைப்படை தாக்குதல் மூலம் அவர் கொல்லப்பட்டாருங்கிறதெல்லாம் உண்மையான விஷயமா இருந்தாலும் கூட அதுல சில இதெல்லாம் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியா திணிச்சிருக்காங்கன்னு சொல்ல முடியும். தமிழர்கள் மீது வன்மத்தை கக்குற மாதிரி தான் அந்த படம் இருக்குன்னு சொல்ல முடியும். ரொம்ப விஷயங்கள் எனக்கெல்லாம் மனசுக்கு ஒரு மாதிரி ஏன் இப்படி எடுத்து வச்சிருக்காங்கன்னு சொல்ற மாதிரி இருந்துச்சு. நிறைய உண்மைகள் தெரியாம கூட இருந்திருக்கலாம். ஆனாலும் பாத்தீங்கன்னா அவங்க செஞ்ச விதங்கள்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப இதா இருக்கு. இப்பயுமே ஈழத்தமிழர்கள் மேல தமிழ்நாட்டு மக்கள் கோவப்படுற மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் அதுல பண்ணியிருக்காங்க. ராஜீவ்காந்தியை கொன்னா பின்னாடி அவங்களுடைய அடுத்த திட்டம் எஸ்கேப் ஆகுறது கிடையாது. அடுத்து யாருன்னு கேட்டா ஜெயலலிதா அம்மாவை கொள்றதுன்னு சொல்லிட்டுலாம் ஒரு விஷயம்லாம் சொல்றாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது நெஞ்சு கொஞ்சம் படபடக்குது. இதெல்லாம் இந்த மாதிரிலாம் சொல்லணுமா? நீங்க என்ன கேஸ் பண்றீங்க? ராஜீவ்காந்தி அசசினேஷன் கேஸ். நீங்க இந்த கேஸ்ல என்ன மாதிரி பண்ணுனீங்க, எந்த மாதிரி மக்களை பிடிச்சீங்க, ஒருத்தரையும் எப்படி அணுகுனீங்க, அதெல்லாம் எதுவுமே சொல்லாம இவங்க இஷ்டத்துக்கு படம் அப்படி எப்படி போயிட்டே இருக்கு. இந்த படம் பாத்தீங்கன்னா ஒரு எபிசோடு 50 நிமிஷமா 6 எபிசோடு நகர்ந்துகிட்டு போயிட்டு இருக்குது. 6 எபிசோடு 6 35 350 நிமிஷம், ஆல்மோஸ்ட் 6 ஹவர்ஸ் பாத்தீங்கன்னா இந்த படம் நகருது. ஆனாலுமே பாத்தீங்கன்னா என்ன சொல்ல வர்றாங்கிறத ஒரு ஆர்வத்தை தூண்டுற மாதிரி தான் இருக்கு. எந்த எபிசோடையும் எந்த ஒரு 5 நிமிஷம் கூட ஸ்கிப் பண்ணிட்டோ ஒரு ரெஸ்ட் ரூம் போயிட்டு திரும்ப படத்தை பார்க்கலாங்கிற மாதிரியே நமக்கு தோணவே இல்லை. ஏன்னா எதையும் தப்பா சொல்றாங்களா இல்ல எதையும் இது பண்றாங்களா? ஏன்னா அவங்க படிச்ச புக்கு இந்திக்காரங்க. இப்ப நம்மளாம் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல வாழ்ந்தோம். அந்த நேரத்துல தமிழ் பேப்பர்லயும் சரி அந்த நடந்த ஆட்சி எல்லாமே நமக்கு ஓரளவு நமக்கு தெரிஞ்சதுனால ஒரு சின்ன விஷயங்கள் தான் கனெக்ட் ஆகிற மாதிரி இருக்கு. ஸோ இவங்க எங்கெங்கயோ போயிட்டு இருக்கிறதுனால நம்ம தப்பா தமிழ் மக்களை போர்ட்ரேட் பண்ணிடுவாங்களோ அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. இந்த விமர்சனமே பாத்தீங்கன்னா என்ன சொல்றதுன்னு தெரியாம தான் இருந்துச்சு. ஆனாலும் இந்த படத்தை நம்ம பார்க்கலாமா அப்படின்னு கேட்டோம்னா இவங்க என்ன சொல்ல வர்றாங்க அப்படிங்கிறத நம்ம பாக்குற மாதிரி இருந்துச்சு ஒழிய அன்னைக்கு காலகட்டத்தில் என்ன நடந்துச்சுங்கிறத நம்ம கண்டுபிடிக்கவே, அதாவது அந்த காலகட்டத்தில் என்ன நடந்துச்சுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிற மாதிரி இந்த படத்தை அமைக்கல இருந்தா நான் சொல்ல முடியும். ஆனாலும் ஒரு எபிசோடுமே நல்ல விறுவிறுப்பாக போச்சுன்னு நம்ம சொல்ல முடியும். இந்த சில விஷயங்கள்லாம் பாத்தீங்கன்னா அந்த பாம் பிளாஸ்ட் கூட இன்னுமே டீட்டெயிலா பண்ணி நம்ம தமிழ் மக்கள்லாம் உருகுற மாதிரி செஞ்சிருக்கலாம். அதுவும் செய்யல. முழுக்க முழுக்க தமிழ் மக்களுக்கு என்ன சொல்றது, ஒரு சில வன்மங்களை கக்குற மாதிரி தான் இந்த படம் அமைஞ்சிச்சுன்னு சொல்ல முடியாது. முழுக்க முழுக்க இது 100% உண்மையா எடுத்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நம்மளால என்ன பொறுத்தவரை மை பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்ல முடியல.
இது ஒரு பக்கம் இருக்க படத்துல நடிச்சவங்களை பத்தி நம்ம சொல்லி ஆகணும். டைரக்டர் எதுக்காண்டி இந்த படத்தை எடுத்தாரு, எதுக்காண்டி பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் எதுவுமே தெரியல. ஏன்னா அந்த மாதிரிதான் இந்த படத்துடைய இது இருக்கு. ஆனாலும் பாத்தீங்கன்னா டெக்னிக்கலா இந்த படம் பாத்தீங்கன்னா ரொம்ப, அதாவது என்ன சொல்றது, அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த லொகேஷன்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. நடிச்சவங்க எல்லாம் புதுமுகங்களால பெரிய எக்ஸ்பிரஷன்லாம் அவங்கள்ட்ட எதிர்பார்க்கவே முடியல. ஒரு ராஜீவ்காந்தி அவர்கள் வரும்போது கூட பாத்தீங்கன்னா அவங்க பார்த்தோம்னா செம்ம ராஜீவ்காந்தி வந்தோம்னா நமக்கு ஒரு கோஸ்பம் மூமெண்ட்ஸ் வரும் இல்லையா. எப்படியா இருந்தாலும் அவர் ஒரு பாரத பிரதமர், படிச்சவர், பயங்கரமான சிந்திக்கக்கூடியவர். நம்மளை அந்த காலத்திலேயே தொழில்நுட்பங்கள் அதிகமா இந்தியாவுக்கு வரணும்னு சொல்லிட்டு பாடுபட்டது. இன்னைக்கு நம்ம இன்டர்நெட் எல்லாமே இருக்கும்னா அதுக்கு விதை போட்டவர் யாருன்னு கேட்டீங்கன்னா அவர் தான். நிறைய ஹைடெக் சிட்டி எல்லாம் கொண்டு வந்தாரு. ஹைதராபாத்துக்கு இன்னைக்கு ஹைதராபாத், பெங்களூர் இந்த அளவுக்கு ரீச் ஆனதுக்கு காரணமே ராஜீவ்காந்தி சொல்றாங்க. அவர் காலத்துல இன்டர்நெட் சேவையே அறிமுகமாகி பெரிய அளவுல பேசப்பட்டுச்சு. அந்த மாதிரி நவீன காலத்துக்கு கொண்டு போக ரொம்ப முனைப்புனா ஆட்டினாரு ராஜீவ்காந்தி சார். அது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது. இது ராஜீவ்காந்தி சொல்ற புராணங்கள் கிடையாது. அவர் செஞ்ச விஷயத்தை நம்ம சொல்லி காண்றோம். நிறைய விஷயங்கள் இருந்தாலுமே சரி, இந்த படத்துல அவரை பத்தி சொல்ல வேண்டிய கட்டாயத்துல நம்ம இருக்கோம். இப்பேற்பட்ட மாமனிதனை பாத்தீங்கன்னா இறந்துட்டாங்க. இறந்துக்கான காரணங்கள் அவங்க சொல்ல வைக்கிறது என்ன கேட்டீங்கன்னா, எல்டிடி ராஜீவ்காந்தி இன்னொரு தடவை பிரதமர் ஆனார்னா எல்டிடிங்கிற இனமே அழிஞ்சிரும் சொல்லி பயப்படதான் சொல்றாங்க. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது ஒண்ணுமே தெரியல. படத்தோட கடைசியில கூட சொல்றாங்க என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒத்தைக்கன் சிவராசன் பாத்தீங்கன்னா கன்ஷாட் அவர் பண்ணிட்டு சூசைட் பண்ணிக்கிறாரு. அப்ப கூட ஒரு போலீஸ்கார் சொல்லுவாரு, சார் அவர் மட்டும் நம்ம உயிரோட பிடிச்சிருந்தோம்னா ராஜீவ்காந்தி இறந்ததுக்குள்ள உண்மையான காரணம் நம்மளுக்கு தெரிய வந்திருக்கும் சார். அதை நம்ம மிஸ் பண்ணிட்டோம்ல அப்படின்னு சொல்லும் போது அப்படி பாக்குறாரு. ஏன்னு கேட்டீங்கன்னா, அவர் உண்மையாவே அவர் பிடிபட்டிருந்தோம்னா நிச்சயமா அது காரணத்தை சொல்லியிருப்பாரு. இப்ப ராஜீவ்காந்தி இறந்ததுக்கான காரணம் இன்ன அளவிலேயே ஒரு ஆச்சரியக்குறியாதே இருக்குது. எதனால கொலை செய்யப்பட்டாருங்கிறதே உண்மையிலே யாருக்குமே இன்னும் புரியாத இருக்கு. இதுவரை வெளிவந்த தகவல் இதனால தாண்டா உங்களை நான் போட்டோம் அப்படிங்கிற மாதிரிலாம் எந்த விஷயமே இல்லை. ஸோ அதை ஒரு போலீஸ்காரர் நல்லாவே பண்ணியிருப்பாரு. லாஸ்ட்ல அவரால் தாங்க முடியாது. ஏன்னா அவரை ஒத்தைக்கன் சிவராசனையும் அந்த நளினியையும் உயிரோடு, ஒத்தைக்கன் சிவராசனையும் சுபாவையும் ஒத்தைக்கன் சிவராசனையும் சுபாவையும் உயிரோட பிடிக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகிட்டு இருந்துச்சு. ஆனாலும் பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் அபிஷியலே அதை தடை பண்ணிட்டே இருப்பாங்க. கொஞ்ச நேரம் ஆகட்டும், அந்த ஆபீஸ்ல வரணும், அது வர 6 மணி ஆகட்டும், காலைல 10 மணிக்கு கேட்பாங்க, சார் இப்ப சரியான டைம், இப்ப போய் அட்டாக் பண்ணோம்னா அவங்கள பிடிச்சிடலாம் இப்ப அப்படின்னு. அதே மாதிரி பார்த்தா 3 மணிக்கு சார் அவங்க தூங்கி இருப்பாங்க, இந்த டைம்ல போனோம்னா உயிரோட எல்லாத்தையுமே நம்ம பிடிச்சிடலாம்னு சொல்லுவாங்க. அப்பெல்லாம் அனுமதி கிடைக்காது. இங்கே மேலிடத்துல அனுமதி கிடைக்காது. காலையில கேட்பாங்க 10 மணிக்கு, சார் இன்னும் ஒருத்தர் கேட்பாரு, அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் கேட்பாரு, சார் 30 செகண்ட் எனக்கு கொடுங்க, உள்ளுக்குள்ள போறதுக்கு அனுமதி கொடுக்க 30 செகண்ட்ஸ்ல நான் எல்லாத்தையும் பிடிச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்ல போது, அப்ப கூட என்ன சொல்றது தெரியுமா, சாயந்தரம் 6 மணி வரை நம்ம வெயிட் பண்ணி ஆகணும், ஏன்னா 6 மணிக்கு தான் அந்த ஜெனரல் வர்றாரு அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி போடுவாங்க. சோ இது எதனால நடந்துச்சுங்கிறது நம்மளுக்கே புரியாத புதிரா இருக்கு. இது ஏற்கனவே அந்த மாதிரி தெரிஞ்சவங்க கூட இது பயங்கரமான புரியாத புதிராவே இருந்துகிட்டு இருக்கு. கடைசியில அவர் கொல்லப்பட்டாருங்கிறத உண்மை. அதுக்கு தோதா பாத்தீங்கன்னா நிறைய பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10,000 பக்க அறிக்கை குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணாங்க. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 250-300 பேர்கிட்ட அவங்க பிடிச்சாங்க. ஆனாலும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா விடுவிக்கப்பட்டு கடைசி 26 பேர் மீது பயங்கரமா கேஸ் போட்டு அவங்களுக்கு தூக்கு தண்டனை கொடுக்கணும், ஆயுள் தண்டனை கொடுக்கணும் அப்படி மாதிரிலாம் போச்சு. இந்த 26ல பாத்தீங்கன்னா ஒரு 19 பேர் போயிட்டாங்க. கடைசியா இருந்தது ஒரு 7 பேர். அந்த 7 பேர்லயும் பாத்தீங்கன்னா 3 பேர் போயிட்டாங்க. அடுத்து 4 பேர் இருந்தாங்க. அவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஆயுள் தண்டனையை விட அதிகமான காலங்கள் சிறையில இருந்தாங்க. நளினி இந்த மாதிரி பண்றவங்க. கடைசியில பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பிரியங்கா காந்தி போய் பாத்தீங்கன்னா அவங்க ஒரு என்ன சொல்றது, மனிதாபிமான அடிப்படையில ஒரு மன்னிப்பு சொல்லி அவங்களே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இது பாத்தீங்கன்னா 34 வருஷமா அந்த கோர்ட்ல கேஸ் நடந்துச்சு. 2022 டிசம்பர்ல தான் நினைக்கிறேன் அவங்க நல்லி எல்லாத்தையுமே வெளியில விட்டாங்க. ஸோ இந்த மாதிரி பாத்தீங்கன்னா ரொம்ப பாத்தீங்கன்னா எப்படி சொல்றது, மனதை உலுக்கி அந்த கேஸை மனதை உலுக்கி அந்த கொலையை பாத்தீங்கன்னா படமா எடுத்து வச்சிருக்காங்க. படம் பாத்தீங்கன்னா 50 நிமிஷமா ஓடிட்டு இருக்கு. 6 மணி நேரம் ஓடிட்டு இருக்கு. உங்களுக்கு இப்ப உள்ள தலைமுறை இதை முழுசா நம்ம இதுதான் உண்மைன்ற அளவுக்குள்ள நீங்க போய் பார்க்காதீங்க. இந்த தலைமுறைகள் ராஜீவ்காந்தி கொலை எப்படி நடந்துச்சுன்னு பார்த்துட்டு இதை போய் பார்த்தா தெரிஞ்சுக்கலாங்கிற மாதிரி பண்ணாதீங்க. இது ஒரு ஃபிக்ஷன் நிறைய ஆட் பண்ணியிருக்காங்க. ஒரு கற்பனையும் நிறைய இருக்காங்க. நம்ம சொல்ல போனோம்னா இதுல அவ்வளவா ஒரு கிராஃப்ட் எல்லாம் ஒன்றும் இல்லை. ஸோ இவங்க பாட்டுக்கு நினைச்சதை பூரா எடுத்து வச்சிருக்காங்க தான் சொல்ல முடியும். இவங்க கற்பனையும் பண்ணல, அதையும் மீறி சில வன்மங்களா கட்டுன மாதிரிதான் தெரியுது. இது யார் பார்க்கணும் யார் பார்க்க கூடாதுங்கிறதெல்லாம் நம்ம சொல்றது இல்லை. இதுதான் படத்தோட
படத்தோட விமர்சனம். இதுல வந்து உண்மைத்தன்மை இருக்கான்னு கேட்டால் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவ்வளவா உண்மைத்தன்மைலாம் இருந்த மாதிரி தெரியல. ஆனாலும் வந்து விறுவிறுப்புக்கு கொஞ்சம் பஞ்சம் இல்லை. ஒற்றைக்கண் சிவராசனா நடிச்ச ஒருத்தர் வந்து நல்லாவே பண்ணியிருந்தாரு. ஆனாலும் பாத்தீங்கன்னா அடி தாங்க முடியாம அடிக்க போறேன்னு தெரிஞ்சவனே சில உண்மைகள்லாம் விடுதலை புலிகள் சொன்னதாலாம் சொல்றாங்க. அதெல்லாம் வந்து நடந்திருக்க வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அவங்க கொள்கையில வந்து பயங்கர திட்டமானவங்க, ரொம்ப போல்டானவங்க. என்ன நடந்தாலும் பரவாயில்ல, அவங்களுடைய கொள்கையை விட்டு கொடுக்க மாட்டாங்கிறதுலாம் வந்து அவங்களுடைய இதை நோக்கமா இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் வந்து அவ்வளவு டீப்பா இதை சொன்னாங்களா அப்படின்னு கேட்டா ஒரு ஸ்ட்ராங்கா இருந்தாங்கன்னு சொன்னா சொல்ல முடியாது. ஸோ இதுதான் வந்து படத்துடைய கதைங்க. இந்த படத்தை வந்து நீங்க பார்த்துட்டு இந்த வெப் சீரிஸ் நீங்க பார்க்கலாமா பார்க்க கூடாதாங்கிறத நீங்களே டிசைட் பண்ணீங்க. இது வந்து பாத்தீங்கன்னா சோனி லைவ்ல வந்து தமிழ்லயே இருக்குது. நீங்க வந்து பார்த்து என்ஜாய் பண்றதா பண்ணிக்கலாம். இந்த படத்துக்கு என்னுடைய இந்த வெப் சீரிஸ்க்கு வந்து என்னுடைய ரேட்டிங் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 10க்கு வந்து 6.2 கொடுப்பேன். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். அதுவரை பாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ரஃபி தியேட்டரை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க.